என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்னாச காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏறிக்கிற மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் இன்னு தோணல என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறேனே இக்கரையில நான் ஏறிக்கிற மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் இன்னு தோணல. பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நம்ம சுகர் போட்டால் அது கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? பால் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு காஞ்சிடுச்சு நல்லா. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். நான் தோசைக்கல்லே தான் ஊற்றுவேன். நீங்கள் அந்த ஆப்ப கடாய் இருந்தால் கூட அதில் ஊற்றிக்கலாம். இதுலேயே கூட ஊற்றலாம், நல்லா வரும். இப்போ பாருங்கள், ஆயில் கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு. அவ்வளோதான், சூடான ஆப்பம் ரெடி. இருங்க, இன்னொன்று செஞ்சுருக்கேன். இன்னும் செஞ்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்துட்டு. இப்போ அதை மேலே போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணால் சுவையான ஆப்பம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.